காசு சீமானவர்கள் சொன்னார்ல, சரியான ஆம்பளையா இருந்தால் நான் குளத்தூர்லேயே நிற்கிறேன், நான் எப்படி தேர்தலை எதிர்கொள்ளணும் அதே மாதிரி நீ ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீ எதிர்கொள்றா பார்க்கலாம் ஆம்பளையா தான் கேட்டார்ல. தைரியம் இருக்குதா உங்களுக்கு? காசை கொடுத்து ஓட்டு வாங்குற என்ன பண்ணுவாங்க? எல்லாமே பண்றது தானே. இன்னைக்கு திராவிடம் என்ன பண்ணுது? திமுக வந்து இதுதானங்க அல்டிமேட்டா 10,000, அதுவும் இந்த எலெக்ஷன்ல அல்டிமேட்டா இருக்கும் சார் அது அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா இருக்கும். என் சீமானனை போல சிறப்பாக பேசக்கூடியவர் யாரும் கிடையாது. அவரை மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். மண்வளமாக இருக்கட்டும், பசுமாடு, நீர், நிலம், இன்னைக்கு வந்து நம்ம அசால்ட்டாக பேசணும். அதாவது சில பேர் அதை காமெடியாக பார்க்குறாங்க. அதெல்லாம் சத்தியமாக கிடையாது. இன்னைக்கு அவர் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடுத்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வச்சு நம்ம என்ன நிலைமை இப்படியே போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது. சோறு இருக்காது, தண்ணி இருக்காதுன்றதுலாம் உண்மையாக ஃபேக்ட்ஸ். அதிமுக எப்படி சார் உருவாச்சு இருந்துச்சு? திமுக எதிர்த்து அப்புறம் சார் ராஜபக்சவே பார்த்தாங்களே, யாசர் அவரு தியாகி அவரு எத்தனை தமிழக சுட்டு கொண்டாங்க. இன்னைக்கு கதறாருல நாம் தமிழர் கட்சி நம்ம சீமானவர்கள் இன்னைக்கு இப்ப பேசுறாருல, எத்தனை குழந்தைகளை கொண்டு கூச்சானுங்க சார். மானங்கட்டு போய் கை கொடுக்கல, எல்லாருமே மானங்கட்டு போய் கை கொடுத்தாங்களா இல்லையா? அதுவே ஒரு பொய். உங்களுக்கு அதில் எதனா ஒரு சிக்கல் இருக்கும்? சிக்கல் இல்லைங்க, தோத்து போயிடுவாங்க. 200 சீட்டு ஜெயிச்சிருவாங்க, தோல்வி அடைஞ்சிரும். ஸோ இப்போ டிவிக்கு முடிவு பண்ண வேண்டியது 2 விஷயம் சார். ஒன்று, அவங்க அரசியல் கரட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் திரு சிபி நவீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் பண்ணி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். மகிழ்ச்சி. சொல்லுங்கள் சார். கரூரில் நடந்த துயர சம்பவம், அதில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னும் நேரில் போய் சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருந்தது. பல்வேறு தரப்பில் வந்து பேசும்போது வந்து அவர் வந்து பனையூருக்கே கூப்பிட்டு சந்திக்க நிலைமை கூட ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த வேலையில் இப்போ வந்து மகாபலிபுரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து அவர் சந்திக்கிறாரு. சீமானவர்கள் வந்து என்ன விமர்சனம் பண்ணுறாருன்னா, பண்ணையார்கள் கூட பஞ்சாயத்தின் போது வந்து மக்களை போய் சந்திப்பாங்க, ஆனால் இவர் வந்து இன்னும் சந்திக்காமல் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து இதை குறிப்பிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. உங்கள் பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? அதற்கு முன்பாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், பிரிண்ட் பிளாட்ஃபார்ம், சேட்டலைட் பிளாட்ஃபார்ம், இது எல்லாத்துக்கும் தீனி போடுற ஒரு நபராக மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். இதுதான் வந்து உண்மை. இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டிஆர்பி அப்படின்றது கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குற ஒரு விஷயமா இருந்தது. டிஆர்பி எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு டிஆர்பி மீட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்குது. இப்போது வாரத்துக்கு ஒரு முறை டிஆர்பி மீட்டிங் கண்டக்ட் பண்ணி ஃபுல் ப்ரெஷர் யாருக்குன்னா அந்த சேனல் ஹெட்டாக இருக்கட்டும், ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், களத்தில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் ஃபுல் ப்ரெஷர். டேய், எப்படியாவது விஜய் மூஞ்சி தெரியணும், விஜய் மேட்டரை கவர் பண்ணணும், விஜய்க்கு ஏதாவது நீ பைட்ஸ் போட்டே இருக்கணும், நீ போஸ்ட் போட்டே இருக்கணும், நீ ஸ்கிரிப்ட் அடிச்சுட்டே இருக்கணும். நான் ஏன் வந்து இதை குறிப்பிடுறேன் அப்படின்னா, என்ன நியூஸு, ஏது நியூஸு, அதில் நியாயம் இருக்கா இல்லையா, கரெக்ட் என்ன, சரி என்ன, தவறு என்ன, இதெல்லாம் தாண்டி விஜய் அப்படின்னா இன்னைக்கு டிஆர்பி செய்தியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் அப்படி ஆகி போச்சு சொல்கிறேன். நெகட்டிவோ பாசிட்டிவோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நெகட்டிவோ பாசிட்டிவோ இன்னைக்கு அவர் பேசினார் அப்படின்னா அடுத்த 1 வாரம், அடுத்த 10 நாள் அதுதான். எதுக்கு போடுறாங்க? இப்போது பாலிமர் சேனல் அவர்கள் நான் குறிப்பிட்டே சொல்கிறேன். பாலிமர் சேனல் வந்து திருமாவளவன் அவர்கள் நியூஸை கண்டினியூஸாக எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். அது ஒரு அஜெண்டா இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணது தவறு, அது அவங்க கரெக்டாக நிச்சயமா. இப்போது பாலிமர் சேனலுக்கும் இல்லை மற்ற சேனல், இப்போ எல்லா சேனலையும் வச்சுப்போம், மற்ற ஊடகங்களுக்கும் தாவேகாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இல்லை விலை கொடுத்து வாங்கிட்டாங்களா? கிடையாது. அப்போ நான் சொல்கிற பாயிண்ட் தான் ஃபேக்ட்டு. டிஆர்பி நம்ம இப்போ நான் பேசுகிறேன், ஓகேவா, என்ன ஏதாவது வியூஸ் வருமா, அடுத்த ஒரு கெஸ்ட் வராங்க, எல்லா சேனலும் அப்படி தான் இயங்குது இல்லையா? அப்போது நம்ம வந்து இதை இப்படி பார்க்கணும். திரு விஜய் அவர்களோ அவர்கள் கட்சி சார்ந்து எந்த நியூஸ் வந்தாலும் அது நம்மளுக்கு தான் ஒரு தீனி இன்னைக்கு, ஓகேவா? அப்படி தான் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் இதை பார்க்குறாங்க. இதே வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது பிரதர், ஓகேவா? பாருங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை என்ன இருக்கோ அதை போடுங்க. அவர் தான் நம்ம டிஆர்பி கொடுக்குறாருல்ல, சப்ஜெக்ட் அதை கரெக்டாக போட்டு போவோமே. இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று ப்ரெஷரில் பில் பண்ணி இதை போடாத இதை ஏதாவது ஒன்று போடு நம்ம போட வேணாம். எல்லா ஊடகங்களும் அப்படி பண்ணுறது கிடையாது. சில ஊடகங்களை பற்றி நான் சொல்கிறேன். கம்மிங் டு த பாயிண்ட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் 27 நினைக்கிறேன், இல்லை கரெக்டாக 1 மாதம் ஆகும், 27 to 27 இதுக்கு முன்னாடி கான்ஃபரன்ஸ் தான் அந்த ஹோட்டலில்
அந்த ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 235 நபர்கள் 50 அதாவது 50 ரூம் புக் பண்ணியிருக்காங்க. 37 குடும்பங்கள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தவங்க மட்டும் வரல, ஏன்னா வந்து அவங்க 30ஆம் நாள் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து வர வச்சு விஜய் பார்த்துட்டாரு. இது வந்து கரெக்டா மரபு, இது மரபா? சரி, இங்கே எல்லாமே மரபோட நடக்குதா? மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணி கேட்குறீங்களா? ஏங்க அரசு மொத்தமாகவே கேட்குறேன், இங்கே வந்து அரசியல் மரபா நடக்குதா? மரபு வந்து இப்போ நம்ம இளவு வீட்டில் வந்து நம்ம தானே போய் பேசணும், இளவு விழுந்த வீட்டில் நம்ம கூப்பிட்டு பேசுகிறோமே, இது மரபான்னு தானே கேட்குறாங்க. இப்போ அதாங்க பாயிண்ட், இது மரபா? இது மனசாட்சி உள்ள ஒரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்கிற, கல்லூரி பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் எடுத்துட்டாங்களா? அது மரபா இருக்கிறது? இன்னைக்கு எல்லா காலேஜ் வாசல்லையும் எல்லா ஸ்கூல் வாசல்லையும் சாக்லேட் முத கொண்டு கஞ்சானா கோடியில் ஒருத்தர் இருக்கிற விஷயம் போய் இன்னைக்கு வந்து தெருக்கு தெரு தெருக்கு தெரு கிடைக்கிற அளவுக்கு சகஜமாக இருக்குல்ல, இது மரபா? சொல்லுங்க. அஜித்குமார் கொலை வந்து மரபா? மலம் கலந்து விட்டானுங்களே மரபா? ஜாதி வன்கொடுமையில வந்து வெட்டி கொள்றானுங்களே மரபா? இன்னைக்கு எல்லாமே மரபா தான் நடக்குதா? எல்லாமே அதாவது நம்ம ஃபேக்ட் பேசுவோம் சார், இங்க எதுவும் மரபா நடக்கல. நடந்தது கரூரில் ஒரு துயரமான சம்பவம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த குடும்பத்திற்கு என்ன செய்யணுமோ, சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு, சம்மந்தப்பட்டவங்களுக்கு, சம்மந்தப்பட்ட குடும்பத்திற்கு திரு விஜய் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ, மனித நேயத்துடன் என்ன செய்ய வேண்டுமோ, பாதிக்கப்பட்ட இப்போ நான் உன்னை அடிச்சுட்டேன்ப்பா இந்த இடத்துல செவிலே வச்சுட்டேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். தவறாக இருந்ததுன்னா நான் உன்னை கன்சோல் பண்ணணும். உங்களுக்கு எனக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம 2 பேரும் பேசிக்கணும். உங்களை ஏதாவது தவறு பண்ணிட்டா அப்படின்னா நான் உங்களை அதை கன்சோல் பண்ணணும். இதுதான் நம்மளுக்குள்ள இருக்க பிரச்சனை. ஓகேவா? இன்னொரு கட்டம் வருவோம், சிபிஐ விசாரணை போது அங்கே நடத்துகிறாங்க, அதெல்லாம் நான் தவறே, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் வரல. இந்த குடும்பத்தை இங்கே வர வைத்து பார்க்கணும் அப்படின்னா அந்த 41 பேர், அந்த குடும்பம் இருக்கு இல்லையா, 37 குடும்பம், அவங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகேன்றாங்க, ஏற்றுக்கிறாங்க, முழு மனசோட வராங்கப்பா. இதில் யாருக்கு கருத்துமே எதுக்குன்னு தான் நான் கேட்குறேன். இதில் எதுக்கு அரசியல்? விஜய் என்ன கலர் பேண்ட் போடணும், விஜய் என்ன கலர் சட்டை போடணும், விஜய் என்ன உள்பனின்னு போடணும், விஜய் அப்புறம் ஏதாவது சொல்ற போகிறேன், இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு நீ யாரு? இது அவர் அரசியலாக பார்க்கல, இது அவர் மனசாட்சியோட கில்ட் இல்லாமல் அதாவது அவரோட மனசில் எந்த ஒரு ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு இதனால அதை ஒவ்வொன்றுமே அவர் சரி பண்ணிக்கிறார். மனிதாபிமானத்தோட அரசியல் ஆக்காம அந்த குடும்பத்துக்கு காசு கொடுத்தது இல்லாமல் மாதம் 5000 ரூபாய் படிப்பு செலவு, மருத்துவ செலவு, என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செய்கிறாரு. இதை நம்ம அந்த பார்வையில தான் பார்க்கணும். சரியா? இதுக்கு காரணம் வந்து தாவேகாவின் தலைவர் விஜய் இல்லை. நீங்க அவரை எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? விஜய் எதுக்கு கரூர் போனோம், அது எதுக்கு நீங்க சொல்லி நீதிமன்றம் கேட்டுதா இல்லையா? உச்ச நீதிமன்றம் கேட்டுதா இல்லையாங்க? அப்புறம் என்னங்க திரும்பவும் அதுதான் நம்ம பண்றோம். இப்ப பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு தீனியா எடுத்துக்கிறாங்க, இதை வந்து அழகா ஒரு கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டு அடுத்த 10 நாளைக்கு வர வச்சு பார்த்தது கரெக்டா? டிபேட், எல்லாத்தையும் டிபேட் போட்டோம், மக்களுக்கு தெரியணும், தவறு கிடையாது, போட்டோம். ஆனால் தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிற கருத்தை மக்கள் பார்ப்பாங்க இல்லையா, புரிஞ்சுக்கணும். இதை நம்ம அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அதாவது என் குடும்பத்தில் இழப்புங்க, நான் சொல்கிறேங்க, அவர் மேலே என்னங்க தப்பு? அவர் வராதுன்னு தாங்க சொன்னார், நாங்கள் தாங்க போனோம். அப்போ இதை வந்து சிபிஐயும் உயர்நீதிமன்றமும் அவங்க தான் விசாரிச்சு சொல்லணும், இது யார் மேலே தவறு, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு இருக்குது இல்லை அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். இன்னொன்று சார் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம தவறு ரைட்னு இவ்வளோ பேசுகிறோம்ல, நான் உங்களை ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு இதில் ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு கட்சியை சார்ந்து ஒரு அரசியல் விஷயத்தை ரொம்ப தவறாக கையாண்டுட்டாங்க, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே நான் சொல்கிறேன், தாவேகா தவறாக கையாண்டுட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்போ சார் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? எப்போ நீங்கள் சொல்லுவீங்க இவன் இந்த மாதிரி பண்ணால இதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் எப்போ முடிவு பண்ணுவீங்க? பாதிப்புகள் வந்து நடக்கும்போது தான் தெரியும். நான் சொல்கிறேன் கேளுங்க, 2026 எலெக்ஷன் முடிவுகள் தான் சொல்லும் தாவேகா கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. நீங்கள் நானும் எப்படி முடிவு எடுக்க முடியும்? 2026 தோல்வி மகா மட்டமான தோல்வியை பெற்றாங்க அப்படின்னா அப்ப நீ சொல்லு, நீ 41 பேர் செத்து போயிட்டான், 37 குடும்பங்கள் இந்த மாதிரி நீ வந்து அவன் சாபக்கேடு, நீ எதுவுமே பண்ணல, அதனால தானே உன் கட்சி இப்படி இருக்குது, மக்கள் ஏத்துக்கல உன்னை, அப்ப சொல்லு. வெற்றி தோல்வி தான் சார் நிர்ணயிக்கும் அந்த கட்சிக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஜேர்னலிஸ்ட் செம்மையா சார் நம்மளோட கருத்தை சொல்லலாம் சார், நம்ம ஜோசியம் சொல்லக்கூடாது. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நம்ம கருத்துக்களை தெரிவிக்கலாம், அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லையான்றதை நம்ம பார்க்கணும், ஓகேவா? ஆனால் நம்ம ஜோசியம் சொல்லக்கூடாது, இதனால தான் இதுதான் ஓட்டு விடாது, அந்த கட்சி நாசமாக போயிடும், விளங்காமல் போயிடும், அவரு தான் குற்றவாளி. நம்ம கோர்ட்டா ஜட்ஜா? நம்ம யாரு? ஒரு ஜேர்னலிஸ்ட்.
ஒரு ஜேர்னலிஸ்ட்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் தரப்புல இருந்தா நம்ம பேச முடியும். ஃபேக்ட்ஸை தான் நம்ம பேசணுமே தவிர்த்து ஜோசியம் சொல்லக்கூடாது. இல்லை சார், இதில் எனக்கு ஒரே ஒரு நேர்தல் தான் சார். இப்போ திமுக திருப்பி 2026 வந்து வெற்றி பெறுதுன்னு வைங்களேன். திமுக இந்த 5 வருடத்தில் நல்லாட்சி கொடுத்தது நம்மளால சொல்ல முடியுமா? எப்போ சொல்றீங்க? வெற்றி 2026 திமுக இன்கேஸ் வெற்றி பெறுதுன்னா இல்ல நான் சொல்றேன் அதுக்கு பதில் 2026 இப்ப இருக்க சூழ்நிலை அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அப்ப நல்லாட்சி கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது இல்ல, ஒரு நல்ல கட்சின்னு சொல்றோம். யார சொல்றீங்க? திமுக நல்ல கட்சி நான் எப்ப சொன்னேன்? அப்ப வெற்றி இல்ல, நீங்க வந்து விஜய் அவர்கள் வந்து வெற்றி தோல்வியை வந்து நிர்ணயித்தாதான் அது வந்து மக்களோட முடிவுன்னு ஒரு விஷயத்த சொல்லுங்க. வெற்றி தோல்வின்றது நல்லா புரியும். நீங்க வந்து எப்படி போறீங்க அப்படின்னா வெற்றி தோல்வினா சிஎம்மா ஆவறாருன்றது கிடையாது சார். இல்ல ஜஸ்ட் நான் சொல்றேன், இப்ப நான் பாயிண்ட வைக்கிறேன், தெளிவாக எலாபரேட்டாவே சொல்றேன். உதாரணத்துக்கு டிவிகே அதிமுகவிடன் ஒரு கூட்டணி வைத்தார்கள் என்றால் 200 சீட்டு வந்து கன்ஃபார்மா அவங்க ஜெயிக்கிறாங்க சார். இதுல மாற்றுகிறதே கிடையாது சார், இதுல மாற்றுகிறதே இல்லை. இந்த பீட்டர் அல்ஃபோன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவரோட பாத்தீங்களா ஒரு பேட்டியில வந்து என்ன சொல்றாரு, பாஜக வந்து டிவிகே இழுக்குது, அதிமுக இழுக்குது, அவங்க போறாங்க, கூப்பிட போறாங்க. ஐயோ ஆமா தான் சொல்ல அவரு வாயிலே வைத்து அச்சுக்கல. ஆனா அவர் சொல்றாரு, அவர் கருத்து கணிப்புலாம் சிறப்பாக இருக்கக்கூடிய கருத்து மதிக்கிறார் அவர். ஓகேவா? ஏன் அப்படி வாயிலே வைத்து அடிச்சுக்கிறீங்க? அவங்களுக்கு அதில் எதனா ஒரு சிக்கல் இருக்கும். சிக்கல் இல்லைங்க, தோத்து போயிடுவாங்க. 200 சீட்டு ஜெயிச்சிருவாங்க, தோல்வி அடைஞ்சிரும். ஸோ இப்போ டிவிக்கு முடிவு பண்ண வேண்டியது 2 விஷயம் சார். ஒன்று, அவங்க ஓட்டு பேஸா போறாங்களா இல்லைன்னா சீட்டு பேஸா போறாங்களா. நான் ஆரம்பத்திலே இதான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறது. 2026 தேர்தலில் அவங்க ஓட்டு மூலியமா நம்மளுக்கு எவ்வளோடா ஓட்டு இருக்குன்னு ஓட்டு பர்சன்டேஜை வந்து அவங்க ஃபைனல் பண்ண போறாங்களா இல்ல கூட்டணியா போய் சீட்டு வாங்கி சீட்டை ஜெயிக்க போறாங்களா? தே ஹேவ் டு டிசைட் இட். இப்போ நீ ஓட்டா போய் 15-20% ஓட்டு வந்து அவங்களுக்கு இருக்கு. இதுதான் உண்மை, களம் உண்மை. இன்னைக்கு இதுதான் ஃபேக்ட். 15 to 20% அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. அப்போ நீங்க இந்த நீங்க ஓட்டு பேசா யார் கூடயுமே கூட்டணி வைக்காம தனித்து போட்டிட்டு ஓட்டு பேசா நீங்க போனீங்கன்னா அடுத்த 5 வருடம் திமுக என்ற மாபெரும் முதலையிடம் நீங்கள் போட்டி போட்டு நிற்க முடியுமா? உங்க கட்டமைப்பு இருக்கா? அதுக்கு நீங்க தைரியமானவர்களா? அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இதை நீங்களும் முடிவு பண்ண முடியாது, நானும் முடிவு பண்ண முடியாது. அந்த கட்சியின் தலைமை, அந்த கட்சியின் முதற்கட்ட தலைவர்கள் அவங்க தான் உட்காந்து ஆலோசிக்கணும். மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு உட்கார வச்சு, எப்பா இதான்ப்பா நம்ம வெளியில எந்த கட்சியா இருந்தாலும் சார், இன்னைக்கு நான் ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ணி நாளைக்கு நான் வந்து வெளியில கொடியை பிடிச்சிட்டு போனேன்னா நான் தோப்பேன்னு சொல்ல மாட்டான் எவனுமே, நான் தான் சிஎம்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஃபேக்ட் பேசணும். அது ஃபேக்ட் கிடையாது. தாவேகா பொறுத்த அளவுக்கு நான் சொன்னதுதான் இங்க ஃபேக்ட். நான் சொன்னதான் உண்மையான அரசியல் களம் இன்னைக்கு இதுதான். அதே தாவேகா உண்மையாவே கூட்டணி வச்சது அப்படின்னா சிறப்பாக 40 இடங்களோ 50 இடங்களோ எவ்வளவு கொடுத்தாலும் ஜெயிப்பாங்க. 2011 ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கும் கண்டிப்பா சார். சார் நீங்க ஏன் அவ்வளவு போறீங்க? 2023 எம்பி தேர்தல் நடந்தது இல்லையா? அப்ப பாஜக 24 பாஜக அதிமுக கூட்டணி அமைய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வந்து இருந்த போது அங்க ஒரு விஷயம் நடக்காம போச்சு. அது விட்டுருங்க, ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த 2024 முடிவுகள் இருக்கும். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்காக தான் நான் வரேன், மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பவர்ல தான் சார் பண்ண முடியும், வாயை வச்சுன்னு பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிராக்டிக்கலா பேசுவோம். இன்னைக்கு தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய பலத்தோட இருக்காருன்னா அடுத்த விஜயகாந்த் நம்ம ஒரு விஜயகாந்த் இழந்து விட்டோம். ஆனால் விஜயை வந்து தமிழ்நாட்டு மக்கள் இழக்க போறாங்களா இல்லையான்னு விஜய் தான் முடிவு பண்ணணும் சார். இங்க தமிழ்நாட்டு மக்கள் கையில இது கிடையாது. ஏனென்றால் இன்னைக்கு நம்ம தலையெழுத்து நம்மளோட தமிழ்நாட்டு அரசியல் திராவிட கட்சிகளிடம் தான் இருக்கிறது என்று நான் 100% சொல்லுவேன் சார். மேபி ஒரு 10-15 இயர்ஸ் கழிச்சு தலைவர் அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவரு விஜய் அவர்கள் அடுத்த ஜென்ரேஷன் நான் சொல்றேன், இவங்கெல்லாம் வரும்போது மாற்றங்கள் இருக்கலாம். அடுத்த ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு 3 எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் தான், அதை நீங்கள் அழிக்கவே முடியாது. சரிங்களா? அப்போ வந்து நீங்க எனக்கு லாஜிக் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்களேன். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நிக்க போறேன், சிஎம் ஆக போறேன் அப்படின்னா முடியுமா சார்? முடியாது சார். 100% ஓட்டு இருக்கு சார். அந்த 100% 70% தான் போலிங் ஆகுது. 30% வந்து போலிங் ஆகிறது கிடையாது. அது 35 வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே எடுத்தா 35 ஏடிஎம்கே எடுக்கும். அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் கூட இல்ல. அப்ப மீதி இருக்கிற 30% ஓட்டு தான் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு சீமான் அவர்கள் தாவேகா பிரிக்கும், மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து பிரிக்கிறது அந்த 30% ஓட்டுகள் தான். அப்ப நீங்க எப்படி சார் ஜெயிப்பீங்க? வாய்ப்பு இல்ல. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ஒரு வருத்தம் இருக்கு. கரூர் சம்பவத்தை கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன், அவர் அங்க இப்ப கூப்பிட்டு பார்த்தது சரிதான், அதுதான் வாய்ப்பு. அதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல போய் வந்து கேட்டாங்க,
பெர்மிஷன் கேட்டாங்க, பெர்மிஷன் கொடுக்கல, செட் ஆகல, சரி வராது, அரசியல் நடக்கும். இதுக்கப்புறம் ஒரு அசம்பவம் நடந்தது அப்படின்னா தாவேக்கான ஒரு கட்சியே இருக்காது. யாரும் கட்சி அடமான வைக்கிறதுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. யாரும் பைத்தியாரம் கிடையாது. மற்றவன் பேசுற புறணிக்காகவும் மற்றவன் ஆசைப்படுற மாதிரி நான் அரசியல் கட்சி செய்யணும் அவசியம் கிடையாது. என் கட்சி நான் எப்படி முடிவு பண்றேனோ அது நான் தான் முடிவு பண்ணுவேன். இதுல இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு, இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நான் பார்க்க வேண்டியது அந்த 41 குடும்பங்கள் தான். திமுகவோட நாரவாய் பசங்க பேசுறது நான் கண்டுபிடிக்க அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுல 1000 பேர் 1000 விமர்சனத்தை வைப்பான். அவன் பேச்ச கேட்டு அரசியல் பண்ணா நாளைக்கு நீ கட்சியை காப்பாத்துவா, நான் கட்சியை காப்பாத்துவேனா? என் கட்சியை நான் தாண்டா காப்பாத்து. நீ எவன்டா பேசுறதுக்கு? நீ உன் குடும்பத்தை மட்டும் தான் காப்பாத்துற. உனக்கு அது ஈஸி. ஆனா இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தையே போட்டு நீங்க காலி பண்ணி விட்டீங்க. நல்ல வேலை தாவேக்கனால தப்பிச்சுட்டு இருக்குது. இதே பாஜகவோ வேற ஏதாவது ஒரு கட்சி வந்ததுன்னா போட்டினாலும் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. மக்கள் பலம் அதிகமா இருக்கு, யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஏன்னா கோர்ட்டே சொல்லியிருக்குது, யோ மற்றவங்க வந்து அது சாதாரண விஷயம், விஜய் வெளியில வந்தா அது எப்பவுமே மாநாடு தான் அப்படின்னு கோர்ட்டு சொல்லிச்சுன்னா அப்போ அவர் மக்கள் பலம் இருக்கனால ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ திரும்ப வந்து கரூர் வான்னு சொல்றாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், திரும்பவும் மாற்றி முடிக்கிறதுனா நீயா? திரும்பவும் என்ன தெரியுமா பேசும்? ஊராயிரம் பேசுங்க, உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ திரும்பவும் வருவியாடா? சத்தியமா இதே வாய் கேட்கும் சார், கண்டிப்பா கேட்கும். நான் சொல்றதுலாம் ஃபேக்ட். அதனால வந்து இவர் இன்னைக்கு இந்த கலர் இதை போட்டிருக்காரு, அப்புறம் நல்லா வருது, இந்த கலர் சட்டையை போட்டிருக்காரு, இந்த கலர் பேண்டை போட்டிருக்காருலாம் பேசாதீங்க. அவங்க அரசியல் அவங்க பண்ணட்டும். இதுல நம்மளுக்கு என்ன சார் பிரச்சனை? இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அந்த 41 குடும்பம் சந்தோஷமா இருக்காங்களா சார் நம்ம பார்க்கணும். அங்க நடந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை இருக்கு சார், அது அப்போ வரட்டும். அந்த கரூர் சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இருக்குன்னா அது மக்களோட எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லட்டும் அந்த இடத்துல. இப்போ நம்ம அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இது அரசியலாக்கி நரேட்டிவை செட் பண்ணி இவங்க திமுகவுக்கு தெரியாத நரேட்டிவ் செட் பண்றதா சார்? நீங்க அந்த செந்தில் பாலாஜி வீடியோ போட்டாங்க யூடியூப்ல பாத்தீங்களா சார்? எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? பாத்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான யூடியூப் சேனல்ல வந்து வெளியிட்டு இருந்தாங்க தாவேகா சார்பா. கோடி கணக்கில் ஒரு வீடியோக்கு செலவு பண்ணி பிராண்டிங் பண்றானுங்க சார். பார்த்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ற? உனக்கு பயம் கிடையாது. அப்ப என்ன எண்ணம் உனக்கு? பயம் இல்லைன்னு சொல்ற முடியாது இல்லை சார். திமுகவுக்கு அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அவங்க மேல. அதுதான் சார் சொல்றேன் நான். சார் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து வெளியில வந்து பேசாம இருக்கிற விஷயம் திமுகவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உண்மையா சொல்லுங்க, திமுகவுக்கு வந்து ஒரு நிம்மதியான விஷயமா இருக்குமா, இல்லைன்னா வருத்தப்படுவாங்களா சார்? நிச்சயம் வருத்தப்படுவாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து அவரை சார் யாருமே சார் இவர் வெளியில வந்து பேசும்போது சாட்டர்டே சண்டே வந்து பேசுறாரு சார். அந்த வாரம் ஃபுல்லா எல்லா சேனலும் டிஆர்பி அடிச்சு தள்ளுறான். தம்ப்நெயில் ஃபுல்லா விஜய் தான். கரெக்டா? திரும்ப சனி ஞாயிறு வந்து சப்ஜெக்ட் கொடுத்துட்டு போயிடுறாரு. திரும்ப அதான் விஜய் தான் ஃபுல்லா. இதுக்கு இடையில வந்து இந்த வாரியர்ஸ் வேற அவர் பேசுறது எல்லாத்தையுமே பிட்டா எடுத்து ஒரு பக்கம் ரீலா அடிச்சு விடுறாங்க. எப்படி இவன் நிம்மதியா இருப்பானுங்க? தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியை அப்படியே சின்னாபனமாகி விட்டாப்ல. இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவத்துக்கு வந்து அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க யாருமே. அவ்வளோ கேடுகட்டலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரில, இவனுங்க இருக்கலாம். அப்போ கூட பாருங்க முழுமையாக மனசு வர மாட்டேங்குது இவனுங்க திமுக காரன் கதையை. நான் என்ன சொல்றேன்னா, நிச்சயமாக வெளியில வராது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தானே கொடுக்கும். மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குதோ இல்லையோ திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் தான் சார். அப்போ நீ எல்லா இடங்களிலும் அரசியல் செய்வதற்காக உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்க. டிவிக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எங்க கிடைக்கும் நீ கழுகு மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த கழுகுக்கு இறையா மாட்டுறதுக்கு இது என்ன புரியலையே? அது எப்படி மாட்டுவான்? யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சார் அரசியல். இவனுங்க சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. இங்க இருந்து நீ அங்க போய் கேளு, அப்பெல்லாம் பண்ண முடியாது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வந்து ஒரு மாவட்ட நிர்வாகிகள் போய் அங்க போய் போலீஸை கேட்கும் போது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு ஆணித்தரமான ஒரு பாதுகாப்பு நான் கொடுக்குறேன்ற ஒரு பதில் வரல. 2 மண்டபத்தை பார்த்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு காம்பவுண்ட் வேலையே கிடையாதாங்க. அவன் உள்ள பூந்துருவான். தனியா நைட்டு போய் பாரு அப்படின்னு சொல்றானுங்க. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. எங்க 41 குடும்பம் 37 குடும்பம் நைட்டு போய் பார்க்க முடியுமா? ஒரு வீடா இன்ஃபர்மேஷன் போயிடாதா? சந்து பொந்துன்னு இருக்கும். ஏதோ நைட்டு ஆகி போச்சுன்னா சார் திரும்பவும் ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா காலி சார். இதோட விஜயோட அரசியல் வாழ்க்கை காலி சார். எந்த பைத்தியக்காரனும் இந்த முடிவு எடுக்க மாட்டான் சார். எந்த பைத்தியக்காரனும் திரும்பவும் வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு நான் தெரியாம போய் பாக்குறேன், நான் பர்மிஷன் வாங்கிட்டு போய் பாக்குறேன்னு எடுக்க மாட்டாங்க சார். சரியா? இந்த உசு பேத்தி விட்டு வேடிக்கை பாக்குறதுலாம் இங்க இருக்கக்கூடாது. இன்னைக்கு விஜய் அவர்கள் செஞ்சது, இங்க கூப்பிட்டு பார்த்தது அரசியலாக பேச வேண்டாம். மனிதாபிமான அடிப்படையில்
அவரோட கில்ட்டு அவருனால அது இல்லைனா கூட அவர் பார்க்க வந்த அந்த கூட்டத்துக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு அந்த குடும்பத்துக்கு அவர் என்ன நிவாரணம் செய்யணுமோ உச்சபட்சமாக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோ அவர் செஞ்சது ஒரு காமன் விஷயமா பாருங்க, சிறப்பான விஷயம். நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன், நியாயமான பதில் சொல்லு. இதே விஷயம் திமுக சரியா, ஒரு ஸ்டாலின் வந்து இதே மாதிரி ஒரு ரோட் ஷோ போறாரு, அவரு தான் வந்தா 10 லட்சம் 5 லட்சம் பேர் வந்துடுறானுங்கல்ல பாக்குறதுக்கு அவரை, ஓகேவா? அந்த கூட்டத்துல அசம்பாவிதம் நடந்து போச்சு சார், ஒரு 5 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையை சொல்லுங்க சார், நான் உங்களை கேட்குறேன், டிவிகே பண்ண மாதிரி இவ்வளவு விஷயங்களை அந்த திமுக அரசு பண்ணிருக்குமா அந்த மக்களுக்கு? நிச்சயம் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம மெரினா ஏர் ஷோ அவளை ஏன் சார் இப்போ இந்த மோட்டர் பம்ப் ஏதோ ஷாக் அடிச்சு இறந்தாங்களே விவசாயிகள் ஒரு செய்தி கேள்வி பண்ணல, அது என்ன சார் பண்ணானுங்க இவனுங்க? என்ன சார் பண்ணானுங்க? கள்ளக்குறிச்சியில் மானங்கட்டு போனவனுங்க சாராய குடிச்சு செத்ததுக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறானுங்க. ஒரு விவசாயிகள் வந்து கரண்ட்ல ஷாக் செத்து எவ்வளவு சார் கொடுத்தானுங்க? நான் அதுதான் சொல்ல வரேன், குறையே சொல்லிட்டு இருக்க கூடாது சார். இது வந்து இந்த சப்ஜெக்டை வச்சு நம்ம அரசியல் பண்றவன் ஒரு மானங்கட்டவன் தான் சொல்லுவேன் நான், ஒரு மானங்கட்டவன். இவர் ஏன் அங்க போய் பார்க்கல? சரி, நீ இங்க இருந்து போய் அங்க யாரை பார்க்கணும்னு சொல்ற? நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது பதில். பாதிக்கப்பட்ட மக்கள் தானே பார்க்கணும்னு சொல்றானுங்க, அதுதானே வந்து நீ கதறவனா தானே கதற. பாதிக்கப்பட்ட மக்களை எங்க அண்ணனை நான் வந்து பார்க்கறேன், இங்க வந்தா பிரச்சனை ஆயிடும்னு சொல்றானுங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? லாஜிக் இல்லையே சார். சார் உங்களுக்கும் எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அண்ணன் நீங்க வராதீங்கண்ணே, நீங்க இங்க வந்தா பிரச்சனை, நான் வரேன்னு உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை முடிஞ்சா? அப்போ இந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இப்படியும் பார்க்கலாம் இந்த விஷயத்த. 4 பேர் என்னை கேவலமா பேசினாலும், என்னை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாலும், இதை வச்சு அரசியல் பண்ணாலும் அதெல்லாம் தூக்கி ஓரவை, நான் ஃபர்ஸ்ட் அவங்கள வர வச்சு பார்த்துறேன். அவ்வளோதான் பாயிண்ட். இதனால ஒரு நெகட்டிவ்னால ஒரு பரவாயில்லன்னு செய்யறாருல்ல சார், அவ்வளோதான் சார். அதை நம்ம அப்படி சார் பார்க்கணும். இது அண்ணன் சீமான் அவர் கருத்து சொல்றாரு, நான் அவருக்கும் சேர்த்தா இந்த பதில் சொல்றேன். இதை நம்ம அரசியலாக பார்த்தா அது முறை இல்லைன்னு சொல்றேன் சார். இதை நம்ம அரசியல ஏன் நான் ஒன்று கேட்டு தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்கள் சொன்னீங்க இதே சீமான் அவர் எல்லாம் சார் போய் பேசினார் கரூரில், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்றீங்களா? இல்லை முன்னாடி பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே இருக்கும்போது அங்கே போய் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு சார், ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அப்போ என்ன சொன்னார்? தம்பியோட மனநிலையும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலான்ற. எப்பவுமே அப்படி தானே இருக்கும், எப்பவுமே அப்படி தானே இருக்கும். இன்னைக்கு ஒன்றும் சிச்சுன்னு இருப்பாரா? இல்லை. சீமான் அன்னைக்கு என்ன சொன்னார்? அவர் என்னங்க பாவங்க, அவரோட அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கொடுமையாக இருக்கும், அதை விட்டுருங்க, நம்ம யாரையும் நம்ம விமர்சிக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கே விமர்சிக்கிறாரு, இவங்களாம் அரசியலுக்கு புதுசு. நீங்கள் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி அண்ணன் அவர்கள், மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சில ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து ஓகே கருத்து வேறுபாடு இருக்கலாம், இது ஒரு சில பேருக்கு. இப்போ எனக்கு நான் சொல்ல இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இதை வந்து அரசியல் பேசணும், இவர் அங்கே போய் பார்க்கணும், இவர் அங்கே ஏன் போய் அதை பார்த்து கொடுக்கல அப்படின்றது வந்து சார், இன்னைக்கு வந்து காசு பணத்துக்காக நான் பேசல சார். 20 லட்சம் கொடுக்குறாங்க, மாதம் 5000 ரூபா கொடுக்குறாங்க, அவங்க மெடிக்கல் செலவை பார்த்துக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்டை முன் வச்சிங்க, திமுகவாக தான் இது கூட பண்ணியிருக்காது ஒன்று. 2வது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணிட்டாங்க அமைதியாக போன்னு சொல்ல வரல. நான் திரும்பவும் ஒரு இடத்துல நான் தெளிவாக பதிவுபடுத்த விரும்பும். இந்த இடத்துல 41 பேர் இறந்த துயரமான சம்பவம் இந்திய வரலாற்றிலேயே நடக்காத ஒரு விஷயம், இது போன்று எங்குமே நடக்கக்கூடாது என்பது எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அதே மாதிரி இவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிட்டாங்களே, சரியா போச்சு போனீங்க, நான் பேசவே இல்லை. மற்ற யாரா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க, மற்ற அரசியல் கட்சியாக இந்த மாதிரி பண்ணியிருக்காது, இவங்க இந்த விஷயம் பண்றாங்க. இதையும் மேலும் மேலும் அரசியல் ஆக்காதீங்க. இங்க சரி கரெக்ட் அப்படின்னு யாரும் பேசவே இல்லை. சரி தவறு என்பது முடிவு செய்வது சிபிஐ முடிவு செய்ய வேண்டும், உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும், கோர்ட்டு ஜட்ஜு முடிவு பண்ணணும். நம்ம விமர்சனங்களை வைக்கலாம், நம்ம முடிவை இங்க சொல்ல முடியாது. திமுக காரனுங்க என்ன சொல்றானுங்க ஊழலை பத்தி கேட்டா, எங்க மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கும், ஆனா கோர்ட்ல நிரூபிச்சாங்களா, கோர்ட்ல முடிவு சொன்னாங்களா, நீதிபதி இது பண்ணாரா, அது பண்ணாரா கேக்குறான்ல, இங்க சொன்னாரா? அதை நான் உன்னை கேக்குறேன், சொன்னாரா? ஏன்டா நீ ஏன்டா கதற? ஏன் கதற? கோர்ட்டு சொல்லிட்டோம். தாவேகாவோட அலட்சாற்று மற்ற ஒரு காரணத்தினால்தான் 41 உயிர் பலி ஆச்சு அப்படின்னு கோர்ட்டு சொல்லிட்டோம். அப்போ ஒத்துக்கிறோம். ஊழல் பேர் வழி நீ ஊருக்கே தெரியும், எதையுமே பார்க்க துப்பு கிடையாது. லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குது? கேவலமா இருக்குது. ரோடுக்கு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா ஈஸியாக கிடைக்குது. அவன் பெண்ணை கற்பழிக்கிறான், குழந்தைய கற்பழிக்கிறான், வயசான கிழவியை கற்பழிக்கிறான். இங்க எது கரெக்டா இருக்குது? எல்லாத்துலேயுமே ஊழல்.
எல்லாத்தையுமே ஊழல். எவ்வளவு நீ கொடுத்த மேனிஃபெஸ்டோ, எவ்வளவு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, எவ்வளவு கொடுத்த 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதியை கொடுத்த, எவ்வளவு நிறைவேற்றின? 99%. அவ்வளவுதான். என்னன்னு 99%? 99 நிறைவேற்றல. 99 நிறைவேற்றல. பொய் சார். சொல்லும் போது உனக்கே சிரிப்பு வருது இல்ல? பொய். அவர் சொன்னதை நான் சொல்றேன். அவர் 1000 சொல்லுவார் சார். அவர் 1000 சொல்லுவாரு. மக்கள் நான் முட்டாளா? மக்களுக்கு தெரியாத மக்கள் நான் முட்டாளா? சார் அவரு ஒரு செய்தி ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, சார் நீங்க சிறப்பா நினைக்கிற ஒரு 4 திட்டத்தை சொல்லுங்க. நீ 99 நிறைவேற்ற 99% 540 வாக்குறுதிகளை கொடுத்த 99% பண்ணா ஆல்மோஸ்ட் 520 வச்சுக்கோங்க. ஒரு 4 வாக்குறுதியை சொல்லி நிறைவேற்ற சிறப்பான வாக்கு சொல்றாரு. 2 சொல்லிட்டு 3வது சைட்ல கேட்கிறாரு என்னன்னு சொல்லிட்டு. இதான் நம்ம சிஎம் லட்சணம் இன்னைக்கு. அதை ஒரு பையன் எடுத்து கொடுக்குறாரு. திருப்பி வரது வந்து இலவச பேருந்து மகளிருக்கு, பெண்களுக்கு 1000 இலவச பேருந்து. அந்த இலவச பேருந்து ஓசின்ட்டாங்க. பெண்களுக்கு 1000 உங்களுக்கு தெரியும் என்ன கதைன்னு சொல்லிட்டு. கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு சார். கேவலமான ஆட்சி சார். மன வருத்தமா இருக்கு. நம்மளுக்கும் டிஎம்கே ஒன்று பெரிய நம்ம ஒன்றும் அதுக்கு அப்படியே எதிரிலாம் கிடையாது. ஆமானா ஆமா. இப்போ நானே சொல்றேன், 2026 இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல திமுக தான் வெல்லணும். வேற வழி கிடையாது. இது ஃபேக்ட். நீ எதுவுமே செய்யலன்றதும் ஃபேக்ட். நீ மக்களை ஏமாத்துறன்றதும் ஃபேக்ட். உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏமாத்தி நீ ஜெயிக்கிறன்றது ஃபேக்ட். காசு சீமான் அவர்கள் சொன்னார்ல, சரியான ஆம்பளையா இருந்தா நான் குளத்தூர்லயே நிக்கிறேன், நான் எப்படி தேர்தலை எதிர்கொள்றேனோ அதே மாதிரி நீ ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீ எதிர்கொள்றா பார்க்கலாம் ஆம்பளையா தான் கேட்டார்ல. தைரியம் இருக்குதா உங்களுக்கு? காசை குத்து ஓட்டு வாங்குற என்ன பண்ணுவாங்க? எல்லாமே பண்றது தானே. இன்னைக்கு திராவிடம் என்ன பண்ணுது? திமுக வந்து இதுதானங்க அல்டிமேட்டா 10,000. அதுவும் இந்த எலெக்ஷன்ல அல்டிமேட்டா இருக்கும் சார் அது அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா இருக்கும். டிவிக்கு வேற உள்ள இருக்கனால பயங்கரமா செலவு பண்ண போறாங்க ஓட்டு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். குறிப்பாக சார் நீங்கள் இதை தொடர்ந்து இதை வச்சு அரசியல் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதிமுக வந்து இதை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணலைன்னு அவங்க வெளிப்படையாக பேசினாலும் எப்படியாவது டிவிக்கு வந்து என்டிஏ அலையன்ஸில் வந்து இணைச்சாகணுன்ற ஒரு முனைப்போடு அவங்க செயல்படுறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இந்த 41 உயிரிழப்புக்கும் அவங்களை இங்கே வந்து வர வச்சு பார்க்குற விஷயத்த மட்டும்தான் அரசியல் பண்ணாதீங்க நான் சொன்னனே தவிர்த்து, இதை வச்சு அதிமுக அரசியல் பண்ணக்கூடாது, இதை வச்சு பாஜக அரசியல் பண்ணக்கூடாது. சார் இது என்ன சார் நியாயமா இருக்குது? நீ வந்து பார்த்தனா கூட்டணி இந்த பக்கம் ஒரு 5 பேர், இந்த பக்கம் ஒரு 5 பேர் வந்து பார்த்தனா நல்லா கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிட்டு, ஓகேவா, இந்த கையில் ஒரு 5 இந்த கையில் வந்து பிடிச்சிக்கிட்டு நீ ஜெயிச்சுட்டு இருப்ப. அப்போ மற்றவங்களாம் உட்காந்து என்ன அப்படியே இது பண்ணிட்டு போதா? இல்லை கேட்குற கேள்வி கேட்டு தானே. மற்றவங்களாம் கூட்டணி வச்சு ஜெயிக்க தேவை இல்லையா? நீ ஜெயிக்கிறதுக்கான அரசியல் கட்சி நடத்துறேன். திரும்பவும் அதே கேள்வி தான் கேட்குறேன். அதிமுக போய் கேட்கறது என்ன தப்பு? பாஜக போய் கேட்கறது என்ன தப்பு? வெற்றி பெற வேணாமா? ஏன் நீயும் குடும்ப உட்காந்து சொன்னீங்க வேடிக்கை பார்த்துனே இருப்பாங்களா? என்ன இது? அரசியல் பண்ண தான் செய்வான். இப்போ அரசியல் பண்ண அவங்க பண்ணுவாங்க சார். இந்த விஷயத்துக்கு மட்டும் தான் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போய் ஆதரவை தெரிவிச்சு சொல்லி வாங்க அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்தில் நகர்வு அப்படி தான் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த கூட்டணியை பற்றி கேட்குறீங்க இல்லையா? மதிமுகலாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி இருக்குல்ல, மதிமுகலாம் எப்படி சார் உருவாச்சு அந்த கட்சி? திமுக எதிர்த்து. அப்புறம் சார் ராஜபக்சவே பார்த்தாங்கல்ல, யாசர் அவரு தியாகி அவரு இல்ல, எத்தனை தமிழர்களை சுட்டு கொன்னாங்க. இன்னைக்கு கதறாருல நாம் தமிழர் கட்சி நம்ம சீமான் அவர்கள் இன்னைக்கு இப்போ பேசுறாருல, எத்தனை குழந்தைகளை கொண்டு கூச்சானுங்க சார். மாநகட்டு போய் கை கொடுக்கல, எல்லாருமே மாநகட்டு போய் கை கொடுத்தாங்களா இல்லையா? அதுலயும் ஒரு பொய் திருமாவளவன் அவர்கள். நான் தூரமா என்னை இழுத்து நக்குனாருன்னு. ஆனா அவரு தான் போய் கை. உங்களுக்கு புரியுதா? அவ்வளவு மாநகட்டு போய் இல்லை சார். இங்க மக்கள் நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ இவன் என்ன தேச துரோகம் பண்ணிட்டாங்களா? இவனுக்கு பண்ண மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் அதுக்கப்புறம் டிவிக்கவும் தேச துரோகம் பண்ணாங்க. சேரவே கூடாது. உனக்கு பயம் ஒன்னா சேர்ந்தா ஜெயிச்சிருவோன்ற பயம். நீ இருக்கிற எல்லா இந்த தனத்தையும் அந்த தனத்தையும் பண்ணிட்டு ஊர் மக்களை ஏமாத்தி வாயில போட்டு அங்க அத்தனை லட்சம் பேரை மக்களை கொண்டு வச்சு போய் கையை கொடுத்துன்னு இதை கொடுத்துன்னு இருப்ப. குறிப்பா இப்போ ஒரு உளவுத்துறை செய்தி ஒன்று வெளியே வந்து நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் என்டிஏ கூட்டணியில வந்து டிவிக்கு இணைஞ்சதுன்னா மொத்த சிறுபான்மை ஓட்டம் வந்து திமுக வெற்றிக்கு வந்து உபயோகப்படக்கூடிய ஒன்றா மாறிடும். கிளிக்கும் சும்மா இருங்க சார். அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேகா உள்ள வந்தால் 200 சீட்டு கன்ஃபார்ம் சார். திமுக தோற்பது உறுதி 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 சார். இது என்ன தனிப்பட்ட கருத்து கிடையாது. நீங்க அல்காரிதம் போடுங்க, எந்த ரிதம் வேணா போடுங்க, எப்படி கணக்கு பார்த்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதாவது சேர்ந்துடக்கூடாதுன்னு இன்னமும் பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க. நான் என்ன தெரியுமா சார் சொல்றேன்? நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது என்னன்னா,
நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நான் அப்படியே இன்னொன்று பேசிடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த சப்ஜெக்டை பேசணும். 40 பேரை கூட்டு வந்து 40 குடும்பம் இருந்தாங்க, 37 பேரை 230 பேரை கூட்டு வந்து பார்த்தது ஓகேவா இல்லையா நம்ம பேசணும். அதுதான் நான் இன்னொன்று சொல்லிடுறேன். அதாவது தாவேக்காவும் சரி, நான் இன்னைக்கு நான் வரப்போகிறேன், நான் இன்னைக்கு வந்து சிஎம் அடுத்த நான் தான் அண்ணன் சிஎம்ல உட்காந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும் சார். அதுவும் இன்னைக்கு வந்து உண்மையாகவே உங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், இந்த திமுகவிடம் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கூட்டணி அமைத்து அவர்களை காலி செய்ய வேண்டும். தனித்து போட்டியிட்டீர்கள் என்றால் நீங்கள் சிஎம்மா வரதெல்லாம் கஷ்டம். இல்லை சார், நீங்கள் வந்து பொதுத்தளத்தில் இதுதான் ஃபேக்ட்ன்றத வந்து பேசுறீங்க. இப்போ நீங்கள் இது போய் தாவேக்காவோட தொண்டர்களை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சார் ஏடிஎம்கே எங்கள் கீழே வரணும். நான் என்ன சொல்கிறேன், அது என்னோட சப்ஜெக்ட்லேயே அது கிடையாது. நிச்சயமா நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக நம்ம பேசக்கூடிய விஷயங்களை, நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்களை, இன்னைக்கு ஃபேக்ட் ஆக்சுவல்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட இருக்கவங்க தான் அதெல்லாம் சொல்லணும். மேபி அதான் விஜய் புரிஞ்சுக்கணும். வந்து என்ன இருந்தது அப்படின்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே நீங்கள் சொன்னீங்க கரெக்டு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்து உங்களை வந்து இயக்க முடியாத அளவுக்கு இவங்க எந்த லெவலுக்கும் உங்களை காலி பண்ண தயாராக இருக்கிறான் அப்படின்னா, நீ ஓட் பாலிடிக்ஸ் பண்ண போறியா 2026, இல்லை கன்வர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ண போறியா, பவரில் வந்து காலி பண்ண போறியா, இல்லை ஓட்டு பர்சன்டேஜை பில்ட் பண்ணி இன்னும் 5 வருஷம் இவனுக்கு கூட போராட போறியா அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும். அது ஏன் வேலை கிடையாது. அது நம்மளுக்கு ஏன் சார், அது அவங்களாச்சும் கட்சியாச்சு அனலிஸ்ட்லாம் வச்சிருக்கிறீங்க, கோடி கோடியாக கொடுக்குறீங்க, அவரை வாங்குறாங்க, அவங்க வேலை பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம சொல்லணும் தான். இது நம்ம சொல்லலாம், இவன் யாரா இவன் புதுசாக வந்துட்டான் அப்படிலாம் கிடையாது சார். என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுதான் நம்ம விஷயத்த பேசுகிறோம். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயம் பாயிண்ட்டாக இருக்கா, லாஜிக்கலாக இருக்கா, ஃபேக்ட்ஸாக இருக்கா, ஒர்க் அவுட் ஆகும் தோணுதா எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து நல்லது. இன்னொரு 10 பேர்கிட்ட கூட கேளுங்க, ஓகேவா? கூட இருக்கிறவங்க உருட்டின்னு தான் இருப்பான். அண்ணன் நீங்கள் தானே சிஎம் பண்ணுவான், வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு அதுதான் ஆசை. எங்களுக்கும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அது தாவேக்காவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேண்டும். அப்போ ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் திராவிடத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து அரசியலில் ஜெயிக்க முடியாது என்பதே உண்மை. நீங்க அதை இயல்பை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரி, ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 3வது கட்சியாக, ஒரு 3வது அணியாக தாவேகா உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அணியா சொல்றீங்களா? அதாவது ஒரு தனியா யார் கூடயுமே இல்லாம தனியா 3வது அணி இவங்க தான் பெரிய அணின்ற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு. ஏன்னா 15 to 20% ஓட்டு இருக்கு. ஆனால் நீ தாங்க முடிக்கணுமே, ரைட்? நீ வந்து கன்சிஸ்டன்டா அடுத்த 5 வருஷம் நிக்கணுமே. என்னென்னமோ பண்ணுவானுங்க சார், விடமாட்டானுங்க சார், நீங்க தாக்கு முடிக்க முடியாது சார். நிச்சயமா. அதே மாதிரி அந்த ஓட்ஸ் வந்து ஒரு பதவியா கன்வர்ஷன் ஆகலாம், அந்த கட்சியில இருக்கவங்களுக்கு இருக்காங்களான்ற ஒரு கேள்வியும் இருக்கும். ஆமாதே, அதான் சார் நான் சொல்றேன். பரவாயில்ல ஓட்ஸ் விழுன்றீங்க. இப்போ கன்வர்ஷன் இருக்காது, 15-20% ஓட்டு விழும். வேணா ஒன்று ஜெயிக்கலாம், ஏதாவது ஒன்று ஜெயிக்கலாம், ஒரு இடத்துல ஜெயிக்கலாம், விஜய் அவர்கள் ஜெயிக்கலாமே தவிர்த்து நீங்க ஒரு இம்பாக்டும் கொண்டு வர முடியாது சார். புரியுது. பவர்ல நீங்க வந்து மக்கள் நல்லது செய்யணும் அப்படின்னா யூ நீட் பவர். கரெக்டா? உங்களுக்கு அந்த பவர் கிடைக்காது நிச்சயமா, ஆனா ஓட்டு கிடைக்கும். அப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும், உங்களுக்கு ஓட்டு வேணும். ஓட்டு அரசியல் பண்ண போறியா இல்ல பதவி அரசியல் பண்ண போறியா? கன்வர்ஷன்ஸ் கொண்டு வரணும். 2026 எதை சூஸ் பண்ண போற? ஆப்வியஸ்லி புத்திசாலி புத்தாதனமா தேர்வு பண்ணுவாங்க சார் பதவி அரசியல். ஆமா சார், எம்எல்ஏ வேணும் சார், எம்எல்ஏஸ் வேணும் சார், சட்டசபைக்குள்ள போய் பேசணும் சார், பிரச்சனை முன்னே டார்ச்சர் பண்ணணும் சார் அவங்கள. சார் இன்னொன்று சார், நீங்க ஒன்னா சேர்ந்துட்டாலே ஆட்சியம் ஆயிடும்ன்ற, அப்புறம் எதுக்கு வந்து உங்களுக்கு ஆட்சியம் ஆயிடும்ன்ற வரமாட்டாங்க சார், வாய்ப்பே கிடையாது சார். எதிர்கட்சியா இருக்க கூட வாய்ப்பு இல்லாம அளவு சார் வாஷ் அவுட் சார், அவனுங்க வாஷ் அவுட். அப்படி உண்மையாக மக்கள் நல்லது போன நினைக்கிறேன் அப்படின்னா யாருமே சார் இங்கே அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. எலெக்ஷன் வரும்போது இந்த கொள்கை எல்லாத்தையுமே ஓரம் கட்டி வச்சுட்டு அந்த டைம்ல என்ன சொல்லி பல கட்சிகள் பல நேரத்தில் வந்து எப்பேற்பட்ட கூட்டணி எல்லாம் அமைந்தது என்பது உங்களுக்கு வரலாறு தெரியும் சார். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பழைய கதை போர் அடிச்சிடும். ஓகேவா? எந்தெந்த கூட்டணி வந்து அப்படியே சார் சரி, காங்கிரஸுக்கும் திமுக என்ன சார் கொள்கை ரெண்டுமே ஒத்து போற மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை. மதிமுக என்ன சார் இருக்குது? ஒன்றும் இல்லை. அதிமுக கிளைம் பண்ணிடுறாங்க நாங்கள் வெறும் அரசியல் கூட்டணி தான். அதை தான் சார் நான் சொல்றேன். அப்போ இந்த சுத்தி இருக்கவும் பயப்படுறான் சார், இதெல்லாம் கதறல்ஸ் இது. ஐயோ கொள்கை கூட்டணி, ஐயோ கொள்கை அப்படியே முரண்பாடு ஏற்றும், அவ்வளவுதான் வேஸ்ட்ன்றுவானுங்க நம்மள. ஏன் சார் திருமாவளவன் இப்ப இவ்வளவு பேசுறாரு? அவரே எப்படி சார் இருந்தாரு? அதான் சார் சொல்றேன், எம்எல்ஏ ஆனது. அதுதான் சார் சொல்றேன் நானு.
ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணும்போது நம்ம கட்சியா இருந்துக்கிட்டு நம்ம முடிவெடுக்கணும். அப்ப இவனுங்களாம் எப்படி ஒண்ணா இருக்கானுங்க? சிம்பிள் சார். இதுக்கு வந்து 10,000 கோடி தேவையில்லை சார். உட்காந்து இவனுங்களாம் எப்படி ஒண்ணா இருக்கானுங்க? இவன் கொள்கைனா இவன் கொள்கைனா இவன் கொள்கைனா எல்லாமே மாட்டினா இது ஒண்ணுமே புரியல, எல்லாமே கான்ட்ராவா இருக்கு. அப்ப இவனை காலி பண்றதுக்கு நம்ம ஏன் ஒருத்த கூட கூட்டணி வைக்க கூடாது? என் கொள்கை இதுதான், உன் கொள்கை அதுதான், அவனை காலி பண்ணலாம், வரியா காலி பண்றவா, மீதி நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாம். இதுதான் சார் வந்து அவர்களுக்கு நல்லது. அவங்க பவரில் இருந்தால் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மக்கள் நல்லது செய்ய முடியும். என் சீமானனை போல சிறப்பாக பேசக்கூடியவர் யாரும் கிடையாது. அவரை மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். மண் வளமாக இருக்கட்டும், பசுமாடு, நீர், நிலம், இன்னைக்கு வந்து நம்ம அசால்ட்டாக பேசணும். அதாவது சில பேர் அதை காமெடியாக பார்க்குறாங்க, அதெல்லாம் சத்தியமாக கிடையாது. இன்னைக்கு அவர் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அடுத்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழிச்சு நம்ம என்ன நிலைமை இப்படியே போச்சுன்னா ஒன்றுமே இருக்காது, சோறு இருக்காது, தண்ணி இருக்காதுன்றதுலாம் உண்மையாக ஃபேக்ட்ஸு. எல்லாமே ஓகே தான், எல்லாமே ஓகே தான். அண்ணன் எப்போ ஆட்சிக்கு வருவீங்க? அண்ணன் எப்போ ஆட்சிக்கு வருவீங்க? எப்படி வருவீங்க சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் இல்லைனா கூட என் தம்பிங்க பண்ணுவானுங்கன்றாரு. சீமான் மாதிரியும் சிறப்பாக பேசக்கூடிய ஆள் அங்கே இருக்கணும்ல. சீமானு தான் பிராண்டு. ஜெயலலிதா அம்மா போனதுக்கப்புறம் என்னாச்சு? கட்சி உடஞ்சது. கலைஞர் போனதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ எப்படி கஷ்டப்பட்டு எப்படி உள்ள வந்தாங்க? ஏடிஎம்கே வீக்கா இருந்தனால தான் டிஎம்கே உள்ள வந்தது. அதிருப்தி, தலைவர் கிடையாது, ஃபேஸ் கிடையாது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. விஜயகாந்த் இருந்தாருன்னா நீங்க ஒரு சிஎம் சார். நிச்சயமா விஜயகாந்த் தான் நீங்க ஒரு சிஎம். அப்ப எது முக்கியம்? இங்க ஃபேஸ் தான் முக்கியம். அதனால மீண்டும் தாவேகாவினர் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உங்க கோலை வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தோக்கணுன்ற மாதிரி மாத்திக்கிட்டு, எப்பவுமே இந்த மாதிரி தேர்தல்னு வரும்போது கொள்கை வேற, தேர்தல் அரசியல் வேற, தேர்தல் கூட்டணி வேற, சாதாரணமான வைக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் வேற. தேர்தல் டைம்ல எப்படி திமுக ஒரு கூட்டணி அமைத்து பவர்ல இருக்கணும்னு நினைக்குதோ அதே மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, உங்களால நாட்டு மக்களுக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் சார். இதுதான் நம்மளோட கருத்து. சார் பல்வேறு கேள்விக்கு தெளிவாக சார். நன்றி.